ஹாய் கைஸ், நாங்கள் ஒரு வழியாக கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோத்தகிரியோட ஒரு ஸ்டார்டிங் ஏரியானே சொல்லலாம். ஸோ இங்கே நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்குது. கிளைமேட் ரொம்ப கோல்டாலாம் இல்லைங்க. ஒரு ஏற்காடு ஊட்டி மாதிரி அப்படிலாம் ஆக்சுவலி இல்லை, ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. இங்கே வேர்க்கவும் செய்யுது. என்ன சொல்கிறதுனா, இப்போ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு ஹாஃப் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக இல்லை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீடு தாங்க இது. கிட்டத்தட்ட இது எவ்வளவோ ஹைட்டில் இந்த வீடு இருக்குது. இப்படிலாம் கூட வீடு கட்டி இருக்கிறாங்கங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் ஏரியா, டூரிஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீடுகளுமே கம்ப்ளீட்டாக ஒரு 50-60 வீடு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு இடம் எம்டியாக இருக்குது. அந்த மாதிரி தான் எஸ்டேட் நிறையா இருக்குது. சும்மா ஜஸ்ட் ஒரு ஒன் டே நம்ம ஒரு கிளைமேட்காக போகலாம். இன்னும் ஒரு ஒன் டே எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா நம்ம பக்கத்தில் ஊட்டி போகலாம். ஸோ நாங்கள் ஒரு ஒன் டே தான் கம்ப்ளீட்டாக இருந்தோம். பட் நேச்சரான விஷயங்கள் நிறையா இருக்குது. மலை சார்ந்த இடங்களில் இதெல்லாம் நிறையவே நம்ம பார்க்கலாம். லைக் இதுவும் ஊட்டி, கொடைக்கானல், கொடநாடு, வயநாடு இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் கொடநாடு எஸ்டேட் போயிருந்தோம். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு அப்கமிங் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இங்கே பாகுபலியில் வர காட்டு எருமையை நான் பார்த்தேங்க. பயங்கர பெருசு. ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய வைல்டு அனிமல்ஸ்னால் ஏற்படக்கூடிய விபத்துகள், டேஞ்சரஸான விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு இதை பற்றி காமிச்சிருக்கேன். அடுத்து நாங்கள் கொடநாடு போனதும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாய்.